அதிமுக கூட்டணிக்கு வரும் கட்சிகளை ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்போம் என்று எடப்பாடி பழனிசாமி சூசகமாக விடுத்த அழைப்பை இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் நிராகரித்துவிட்டன. மேலும் கூட்டணியை பொறுத்தவரை தாம் எடுப்பதே இறுதி முடிவு என எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் கூட்டணி ஆட்சியில் மாற்று கருத்து இருந்தால் அமித்ஷாவிடம் பேசி முடிவெடுக்குமாறு அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். விழுப்புரத்தில் அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. இவரது அழைப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது. ஏன் நிராகரிக்குது அப்படின்னா, நீங்கள் சேர்ந்திருக்கிற இடம் மிக மிக மோசமான இடம். ஒரு வகுப்புவாத வெறி பிடித்த ஒரு கட்சி, அரசியலமைப்பு சட்டத்தை துச்சமென மதிக்கிற கட்சி, மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சி. அந்த கட்சியோடு சேர்ந்து கொண்டு மற்றவர்களையும் அழைப்பது மிகச்சிறந்த நகைச்சுவை. 2025ஆம் ஆண்டில் மிகச்சிறந்த நகைச்சுவை எது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சிதம்பரத்தில் பேசியதான். அது மட்டும் இல்லாமல் ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிற ரத்தன கம்பளம் அல்லது அவர் போய்கிட்டு இருக்கிற அந்த கம்பளம் வந்து இரத்தக்கரை வடிந்த கம்பளம். அது இரத்தக்கரை வடிந்த கம்பளம். அந்த பாரதிய ஜனதா கட்சி கரை வடிந்த கம்பளத்தில் அவர் போய்கிட்டு இருக்காரு. அந்த கரைவடைந்த அந்த கம்பளத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ திமுக இருக்கிற மற்ற எந்த தோழமை கட்சிகளும் ஒருபோதும் பயணிக்காது. இதுவெல்லாம் கூட்டணியில், திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை தவிர அதில் வேறு எந்த உண்மையும் இல்லை அல்லது வலுவான ஒரு வாதமும் இல்லை. கட்சி நெருக்கடிகளை சந்தித்து தான் வளர முடியும். அதிமுக ஆட்சியிலும் எங்களுக்கு நெருக்கடி இருந்தது. அதுபோல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெருக்கடிகளை சந்தித்து அங்குலம் அங்குலமாக நாங்கள் எங்களை வலுப்படுத்தி வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறோம். இதை பொதுவெளியில் நாங்கள் சொல்லுவதால் அவமானப்படுகிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது உண்மை அல்ல. கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு வெளிப்பட்ட நான் தான் தெளிவா சொல்லிட்டுல. நல்லா புரிஞ்சுங்க. இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகிறாங்க, யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முக்கிய நாங்க கேட்கறோம். நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களா? நாங்க தெளிவுபடுத்திட்டோம். நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தான், அதிமுக ஆட்சி அமைக்கும். அதில் இபிஎஸ் முதலமைச்சர். இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஆனால் மிக தெளிவாக உள்துறை அமைச்சர் அவர்கள், இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர்கள், இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டனாக நான் எப்படி மாற்றி பேச முடியும்? நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். இது என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும். அவர் ஒரு முறை அல்ல, தினமலர் பத்திரிகையில், தினத்தந்தி பத்திரிகையில், இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னேன்னா, நான் இந்த கட்சியில் தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். அதனால் அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறை. இதில் அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம், கண்டிப்பாக அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கலாம். ஆனால் என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்லேருந்து பின்னாடி போக முடியும்? ஒரு திரைப்படத்தில் வடிவேலு ரவுடிகளை கைது பண்ணி போலீஸில் அழைச்சிட்டு போகும்போது நானும் தான் ரவுடி, நானும் தான் ரவுடி, நானும் தான் ரவுடின்னு போய் வண்டியில் ஏறுவார். அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி நான் தான் கூட்டணிக்கு தலைவர், நான் தான் முதலமைச்சர் என்று இவர் தன்னைத்தானே அறிவித்துக் கொள்கிறாரே தவிர பாரதிய ஜனதா கட்சி இவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை. இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி தலைவர்னு அறிவிக்கலை. அமித்ஷா திரும்ப திரும்ப சொல்கிறார், கூட்டணி ஆட்சி தான், அந்த ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்பதை திட்டவட்டமாக தெரிவிக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத கூட எடப்பாடி பழனிசாமின்னு அமித்ஷா ஒருபோதும் சொல்லலை. அது அதிமுக கூடி அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க என்று சொல்லுகிறார்.
ஆனால் இவர் தன்னைத்தானே இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.